Praise the Lord. ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலை நேரத்தை கொடுத்த ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். எரேமியா 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஜெர்மாயா 8:22. கீலேயாத்திலே பிசின்தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னை ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கீலேயாத்திலே பிசின்தைலம் இல்லையோ? ஆண்டவர் கேட்கிறார், கீலேயாத்திலே பிசின்தைலம் இல்லையோ? கீலேயாத்தில பிசின்தைலம் இல்லையா? பிசின்தைலம் அவர்களுக்கான மெடிசன் கேட்கிறார். ரணவைத்தியன் அங்கே இல்லையா? காயங்களை சோமாக்கக்கூடிய ரணவைத்தியன் அல்லது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ரணவைத்தியன் அங்கே இல்லையா? எல்லோரும் இருக்கிறார்களே. பிசின் தைலம் இருக்கிறது, அங்கே மெடிசன் இருக்கிறது, அங்கே டாக்டர் இருக்கிறார். பிறகு ஏன் அவர்கள் சுகமடையவில்லை? வார்த்தைகளை கவனியுங்கள். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் இருக்கிறார். இஸ்ரவேலை எச்சரிக்க, இஸ்ரவேலை உற்சாகப்படுத்த தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இஸ்ரவேலை ஆள நல்ல அரசர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேலை வழிநடத்தி கொண்டு போக நூற்றுக்கணக்கான பிரபுக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் சுகமில்லாமல் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்கிற அன்பானவர்களே, உங்களுக்கு நான் இந்த காலையிலே சொல்லிக் கொள்வது இதுதான். தேசத்திலே ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இருக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள், சிறு சிறு மந்தை மேய்ப்பர்கள், ஆண்டவருடைய தாசர்கள் இருக்கிறார்கள். பிரபலமான தீர்க்கதரிசிகள் அல்லது சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள். தேசத்திலே திருச்சபைகள் நிறைய இருக்கிறது. பிறகு ஏன் மக்கள் இன்னும் சுகமடையாமல் இருக்கிறார்கள்? பிறகு ஏன் மக்கள் இன்னும் சரியாக குணப்படாத விசுவாசிகளாக, சரியாக கர்த்தருடைய வழிகளை பின்பற்ற முடியாத விசுவாசிகளாக, அரைகுறை மக்களாக ஏன் அநேகர் இருக்கிறார்கள்? வைத்தியனும் இருக்கிறான், பிசின்தைலமும் அங்கே இருக்கிறது. ஆனால் இந்த வைத்தியர்களையும் பிசின்தைலத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்கள் அங்கே இல்லை. ஊழியர்களை நம்பி, ஊழியர்களை வார்த்தைகளை நம்பி, ஊழியர்களுடைய வசனங்களுக்கு தங்கள் செவியை சாய்த்து, ஊழியர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, அவர்களை தேவனுடைய மனிதர்களாய் மதித்து அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அப்படியே நடக்கிற திரளான மக்கள் இன்றைக்கு சபையிலே தேவைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் இருப்பார்கள். அவர்கள் சுகமாக்கப்பட்ட மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீ பூரணம் அடைந்த பிறகு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. நீ பலமடைந்த பிறகு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு சபையை கொடுத்திருக்கிறார், ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். அந்த பிசின்தைலம் சபையில் இருக்கிறது. அந்த ரணவைத்தியராய் கர்த்தரும் சபையிலே இருக்கிறார். சுகமடைய வேண்டியது உங்கள் கையிலே தான் இருக்கிறது. நீங்கள் இந்த காலையிலே ஆவிக்குரிய சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். அருமையான ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய தயவுள்ள இரக்கம், கிருபை, உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களை வழிநடத்த அடியான் கேட்கிறேன். உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்தருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை குணமாக்குவாராக, ஆசீர்வதிப்பாராக. அவருக்கே மகிமை. ஆமென்.